சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சபை 117வது ஆண்டு மாங்கல்ய நோன்பையும் ஆருத்ரா தரிசன விழாவையும் சிறப்பாக நடத்திட அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது. வருகிற ஜனவரி 5-6 தேதிகள் 2023 அன்று நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடத்துவதற்கு திட்டமிட்டு ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். நம்முடைய முன்னோர்கள் அவிநாசியிலே நம் சமூகத்திற்கு ஒரு அடையாளமாக அவிநாசி திருக்கோவிலுக்கு தினசரி புஷ்ப கைங்கரியமும் தேர்காலத்திலும் ஆருத்ரா தரிசன காலத்திலும் அபிஷேகமும் அர்ச்சனைகளையும் செய்து வருவதற்காக தங்களுடைய சொத்தை நம்முடைய சபைக்கு எழுதி கொடுத்து அதில் வரும் வரும்படியை கொண்டு மேற்படி கைங்கரியங்களை செய்து வர வேண்டும் என்று நம்மை எல்லாம் பணித்து நமக்கான ஒரு அடையாளமாக அவிநாசி நந்தவனத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். 1988ஆம் ஆண்டு வரை எந்தவித பிரச்சனைகளும் இன்றி சிறப்பான முறையிலே நம்முடைய செயல்களை செய்து வந்தோம். 1988இல் கைங்கரியங்களை நாம் திருக்கோயிலுக்கு செய்ய வேண்டும் என்பதை தவறாக புரிந்து கொண்டு சொத்தையே திருக்கோவிலுக்கு எழுதி வைத்து விட்டதாக இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக திருக்கோவில் பட்டாவிலே நம்முடைய காளையன் 93 சேர்த்து விட்டார்கள். அதிலிருந்து துவங்கி நம்முடைய சபைதான் காளையன் 93 பூரண உரிமையாளர் என்பதை நிலைநிறுத்த சட்ட போராட்டம் என்பது தொடர்ந்து நடந்து வருகிறது. தற்போது 2வது மேல்முறையீடு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்திலே இறுதிக்கட்ட விசாரணைக்கு வந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே பல முறை நம் சமூக மக்களிடத்திலே நிதி வசூல் என்பது செய்திருக்கிறோம். தற்போதும் தேவைப்படும் நிதியை வட்டியில்லா கடனாக நம்முடைய சமூக மக்களிடத்திலே கேட்டு பெறுவதென்று நம்முடைய சபையிலே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். மாங்கல்யம் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 1000 ரூபாயும் அதற்கு மேல் விருப்பமுள்ளவர்கள் தங்கள் இஷ்டம் போல் வழங்கலாம் என்றும் அவர்களிடமே கேட்டு பெறுவதென்று முடிவெடுத்து நம்முடைய சபையின் சார்பாக நம்முடைய வழக்குகளை வெற்றிகரமாக நடத்திட, நம்முடைய அடையாளத்தை பாதுகாக்க, நம்முடைய சொத்துக்களை பாதுகாக்க, மண்டபங்களை நம் பொறுப்பிலே மீண்டும் நடத்திட அனைத்து ஏற்பாடுகளையும் வெற்றிகரமாக செய்திட தேவைப்படும் நிதியை நம் சமூக மக்களிடத்திலே கோருகிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து நம்முடைய அடையாளத்தை பாதுகாக்க, நம்முடைய பாரம்பரியத்தை பாதுகாக்க வட்டியில்லா கடனாக நிதியுதவி தர வேண்டும். மண்டபங்களை நம் பொறுப்பில் எடுத்து நடத்துகிற பொழுது திரும்ப அந்த தொகைகளை அவரவர் கொடுத்த தொகைகளை ஒப்படைப்பது என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். மனமுவந்து நம்முடைய அடையாளத்தை காக்க நிதி கொடுத்து உதவுங்கள். காளையன் 93 பூரண உரிமையாளர் நம்முடைய சபைதான் என்பதை நிலைநிறுத்திட அனைவரும் ஒத்துழைப்பு தாருங்கள். வணக்கம் உறவுகளே, சொந்தங்களே, நல்லா இருக்கீங்களா? இப்போ உங்கள் இல்லம் தேடி சமூக ஒருங்கிணைப்பாளரோ செயற்குழு உறுப்பினரோ நிர்வாகிகளோ வருவாங்க. எதுக்குன்னா வழக்கு நிதி கேட்கறதுக்காக. மண்டபமே கைவிட்டு போயிடுச்சுன்னு சில பேர் சொல்லதை கேட்டிருப்பீங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. நம்ம முன்னோர்கள் ஆன்மீகம் தழைக்க, தர்மம் தழைக்க, நம்ம சமூகம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக அவனாசியில் அப்போவே 93ஆம் நம்பர் காளையை தன்னுடைய வாரிசுக்கு எழுதி வச்சுருக்காங்க. அனுதினமும் பூக்கட்டு கொண்டு போகிறதுக்காக அவங்க நம்ம சமூகத்துக்காக கொடுத்துருக்காங்க. அப்போவே கோயில் கொடுக்கணுன்னா அவங்க கொடுத்துருப்பாங்கல்ல. இப்போது கேஸ் போட்டிருக்கிறத நாம் தான் போட்டிருக்கோம். பட்டா நம்மளுக்கு தெரியாமையே 1988 கோயில் பேரில் மாற்றிட்டாங்க. நீங்கள் நிர்வாகம் பண்ணிட்டு வாங்க, பட்டா கோயில் பேரில் இருக்கட்டுன்னு நீதிமன்றம் சொன்னதுனால தான் நாம் மேல்முறையீடு செஞ்சுருக்கோம். இல்லை எங்கள் பேரில் தான் பட்டா இருக்கணும், எங்களுடைய மூதாதையர் எங்களுக்கு தான் எழுதி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா
சில பேரோட சூழ்ச்சியினால் இந்த மாதிரி நிகழ்ந்திருக்குது. நாம் அதைய ஒற்றுமையாக இருந்து தானே ஜெயிக்க முடியும். ஏன்னா இது சிவில் கேஸ், அதனால் கொஞ்சம் தாமதமாகுது. என்றைக்குமே நாம் வழிபடுற அந்த அவனாசி அப்பன் துணையோட தர்மத்தின்படி நம் தர்ம பரிபாலன சபைன்னு வச்சுருக்கோம். எவ்வளவு ஆன்மீகப்பட்டிருந்தால் நம்ம கட்டி நம்ம முன்னோர்கள் எல்லாம் ₹1 ₹2 அப்படின்னு வசூல் செஞ்சு இந்த இரு மண்டபத்தினையும் கட்டி அவனாசியப்பர் மண்டபம் கருணாம்பிகா மண்டபம் என்று அவங்கள் பேரில் வச்சுருப்பாங்க. எல்லாம் நம்மளை மாதிரியே இருப்பாங்கன்னு நினச்சிட்டாங்க. அப்படி இல்லை வருங்காலம். அதனால் இப்போ இருக்கிற சமூகம், இப்போ இருக்கிற நம் மக்கள் ஒன்றிணைஞ்சு சோதனைகள் வந்தாலும் இந்த சோதனையை வெற்றியாக மாற்றுவதற்கு ஒன்றிணைஞ்சு நம்ம செயல்படணும். நம்ம தானே இதை செயல்படணும். நமக்கு எப்படி இந்த மண்டபத்தை முன்னோர்கள் செஞ்சு கொடுத்துட்டு போனாங்களோ அது மாதிரி வருங்கால சந்ததியருக்கு நம்ம தானே கொடுக்கணும். கண்டிப்பாக இது நடக்கும். நாங்கள் அதுக்குண்டான முயற்சிகள் பல எடுத்திருக்கிறோம். விரைவில் நல்ல செய்தி வரும். நம்பிக்கையுடன் இருங்கள். அந்த அவனாசியப்பர் கருணாம்பிகை அம்மன் நம்மளை கைவிட மாட்டார். நம் முன்னோர்களும் நாமும் செய்த பூஜை பலனளிக்கும். விரைவில் நல்ல செய்தி வரும். நன்றி, வணக்கம்.